இந்தியாவிலேயே முதல் முறையாட்டு இப்போதாங்க பண்ணுறாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமும் இதில் அடங்கியிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? தொடர்ந்து இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பெற இளமக்கா நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைட்ரஜன் சக்தியால் இயங்கும் முதல் பயணிகள் ரயிலை விரைவில் இந்தியாவில் சோதனை ஓட்டமாக அறிமுகப்படுத்தப்பட இருக்குங்க. இந்த ரயிலை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்காங்க. இந்திய ரயில்வேல ரயில்கள் டீசல் மூலமும் மின்சாரம் மூலமும் தாங்க இயங்கிட்டு வருது. முதல் முறையாட்டு ஹைட்ரஜன் மூலமாக ரயில்கள் இயங்க அறிமுகப்படுத்த போகிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா டீசல் ரயில்கள் மூலம் காற்று மாசை குறைக்கும் நோக்கில் ஹைட்ரஜன் ரயில்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஹைட்ரஜன் எரிபொருள் செல்கள் மூலம் மின் உற்பத்தி செய்து அதன் மூலம் ரயில் என்ஜின் இயங்குதுங்க. குறிப்பாக சொல்லணுன்னா மின்கம்பிகள் அமைத்து அதன் மூலம் ரயில்கள் இயக்க கடினமாக இருக்கும் வழித்தடங்களில் கூட, அதிக செலவு பிடிக்கும் தளங்களில் கூட ஹைட்ரஜன் ஜனங்கள் பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த ரயில்களுக்கு புதிதாக இருப்பு பாதை தேவையில்லை, ஏற்கனவே இருக்கும் தளத்தையே பயன்படுத்திக்கலாம். இந்த திட்டம் குறிப்பாக 2020-21 ஆண்டில் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடக்கு மண்டல ரயில்வே இந்த திட்டத்தை 2022 ஏப்ரலில் தொடங்கியது. இந்த திட்டத்துக்கான டெண்டர் ஹைதராபாத்தை சேர்ந்த மேதா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனம் தான் எரிபொருட்களை சப்ளை செய்து வருகிறதுங்க. இந்த ரயிலுக்கான சோதனை ஓட்டம் முடிந்த பின்பு கடந்த 22ஆம் தேதி பயணிகளை இயக்க அனுமதி அளித்தது. மே 22ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த ரயில் எவ்வாறு இயங்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரயிலில் அமைக்கப்பட்ட பிரத்யேக கலன்களில் அதிக அழுத்தத்தில் ஹைட்ரஜன் எரிபொருட்கள் வைக்கப்படுது. அதை பயன்படுத்தி இயக்கப்படும் இந்த ரயிலில் உள்ள பிரத்யேக கலன்களில் அதிக அழுத்தத்தில் 460 கிலோ ஹைட்ரஜன் நிரப்பப்படும். தினசரி 2 ட்ரிப்புகளுக்கு மட்டுமே 300 கிலோ வரைக்கும் செலவாகுமாங்க. 365 கிலோமீட்டர் வரை செல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே தரப்பில் கணக்கிடப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் ரயிலில் 2 பைலட் பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்குமா. இந்த பெட்டிகளில் ஹைட்ரஜன் எரிபொருள் மற்றும் லித்தியம் பெரோபாஸ் பேட்டரி கொண்ட 4 செட் பவர் பேக் இணைக்கப்பட்டிருக்குமாங்க. அதில் அழுத்தத்தில் ஹைட்ரஜன் நிரப்பப்படுமா. வெளியிலிருந்து வரும் ஆக்சிஜனோடு கலக்கும்போது வேதி வினையால் மின் உற்பத்தி நடந்து அதன் மூலம் ரயில்கள் இயங்குமாங்க. ஒரு பவர் பேக் மூலம் 300 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி ஆகும். 115 கிலோவாட் எரிபொருள் மூலமும் 185 கிலோவாட் லித்தியம் பேட்டரி மூலமும் உற்பத்தி ஆகும். 4 பவர் பேக் மூலம் 1200 கிலோவாட் மின்சக்தியும் உற்பத்தி ஆகும். இந்த திட்டத்துக்கு பாதுகாப்பு மிக முக்கியம். ஹைட்ரஜன் எரிபொருளை பாதுகாப்பாக கையாள ரயில் புறப்படும் இடத்தில் ஹைட்ரஜன் கசிவு கண்டறியும் கருவிகள் வைக்கப்பட்டுள்ளது. தீ தடுப்பு கருவிகள், சென்சார்கள் வைக்கப்பட்டிருக்கும். இது தவிர தொடர்ச்சியான கண்காணிப்பு கருவிகளும் பொருத்தப்பட்டுள்ளன. ஹைட்ரஜன் ரயிலை இயக்குவதற்காக பயிற்சி பெற்ற ஊழியர்கள் இதை கவனிப்பாங்க. சோதனை ஓட்டத்தின் போது தொழில்நுட்ப ஊழியர்கள் உடன் செல்வார்கள். ஹைட்ரஜன் வாயு ரொம்ப ஆபத்தானது என்பதால் இதை பாதுகாப்பாக பயன்படுத்தி இயக்குவதற்காக பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் பாதுகாப்பு அமைப்பும் அனுமதிக்கப்பட்டுள்ளதுங்க. ரயிலில் பிரத்யேகமான அதிக பாதுகாப்புடன் வடிவமைக்குள்ள பெட்டியில் அதிக அழுத்தம் கொண்ட ஹைட்ரஜன் நிரப்பப்படும். இந்த ஹைட்ரஜன் காற்றுடன் வேதி வினை புரியும் போது மின்சாரம் உற்பத்தியாகி அதன் மூலம் ரயில்கள் இயங்கும். எவ்வளோ வேகம் அப்படின்னு பார்த்தா, இந்த ரயிலில் பொறுத்த வரைக்கும் 2400 கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்து இயங்குவதால் இந்த பெட்டிகளில் மட்டும் 682 பயணிகள் பயணிக்க முடியும். ஜிந்த் சோனிபட் இடையிலான ரயில்வே வழித்தடத்தில் மட்டுமே 89 கிலோமீட்டர் தொலைவுக்கு முதல்ல இயக்கப்படுது. இந்த ஹைட்ரஜன் ரயிலால் அதிகபட்சமாக மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கலாம். ஆனால் தொடக்கத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்துக்கு இயக்கப்படுது.
தினசரி 2 முறை இந்த ரயிலை இயக்க திட்டமிட்டுள்ளது. ஜெர்மனியில் தான் முதலாக உலகின் முதல் ஹைட்ரஜன் பயணிகள் ரயில் 2018ஆம் ஆண்டு இயக்கப்பட்டது. அதன் பின்பு ஜப்பான், சீனா, அமெரிக்கா தங்கள் நாட்டுகளில்